அரை நூற்றாண்டு கால இடைவெளிக்கு பிறகு மனித குலத்தின் நிலவு பயணத்தில் ஒரு புதிய வரலாற்றை கனடா படைத்துள்ளது. புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து புதன்கிழமை விண்ணில் பாய்ந்த நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலத்தில் கனேடிய விண்வெளி வீரர் ஜெர்மி ஹேன்சன் இணைந்துள்ளமை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதன் மூலம் பூமியின் குறைந்த தூர சுற்றுப்பயணத்தை தாண்டி நிலவை நோக்கி பயணிக்கும் முதல் அமெரிக்கர் அல்லாத சர்வதேச விண்வெளி வீரர் என்ற பெருமையை 50 வயதான ஜெர்மி ஹேன்சன் பெற்றுள்ளார். நாங்கள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக செல்கின்றோம் என்ற உத்வேகமான வார்த்தைகளுடன் விண்கலத்தில் ஏறிய ஹென்சன் கனேடிய மக்களின் கனவுகளை தாங்கி செல்லும் ஒரு அடையாளமாக மாறியுள்ளார். லண்டன் மற்றும் ஒன்டாரியோவை சேர்ந்த ஹென்சன் 2009ஆம் ஆண்டு கனேடிய விண்வெளி முகாமையால் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து கடந்த 16 ஆண்டுகளாக இந்த லட்சிய பயணத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார். தனது சிறுவயது கனவை நனவாக்கியுள்ள இவர் நிலவின் இதுவரை காணப்படாத மறுபக்கத்தை நேரில் காணும் அரிய வாய்ப்பை பெறவுள்ளார். இவரது இந்த பயணத்தை கொண்டாடும் வகையில் கனடா முழுவதும் உற்சாகமான வரவேற்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கனடிய விமானப்படையில் பணியாற்றிய அனுபவம் கொண்ட ஹென்சன் தனது பயணத்தில் கனடாவின் பூர்வக்குடி மக்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் மிஷன் பேட்ச் ஒன்றையும் உடனெடுத்து சென்றுள்ளார். இது நாட்டின் பன்முகத்தன்மையையும் கூட்டு முயற்சியையும் குறிப்பதாக அமைந்துள்ளது. இந்த 10 நாள் பயணமானது கனடாவின் விண்வெளி துறையில் ஒரு புதிய மைல்கல்லாக கருதப்படுகின்றது. ஹென்சனின் மனைவி கேத்ரின் ஹென்சன் குறிப்பிடுகையில், இது அவரது கனவு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கனேடியர்களின் அபிலாஷைகளின் வெளிப்பாடு என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். மன்னர் சார்ல்ஸ் உள்ளிட்ட உலக தலைவர்கள் ஹேன்சனின் இந்த புதிய வரலாற்று முயற்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். கனேடிய அரசின் ஆதரவு, பாதுகாப்பு படையினரின் ஒத்துழைப்பு மற்றும் விண்வெளி வீரராக ஹேன்சனின் விடாமுயற்சி ஆகியவையே இன்று ஒரு கனேடியரை நிலவின் எல்லைக்கு அழைத்து சென்றுள்ளதாக பெருமிதத்துடன் பேசப்படுகின்றது. இந்த பயணம் வெற்றிகரமாக முடிந்து அவர் பூமிக்கு திரும்பும் போது அது உலக விண்வெளி ஆய்வின் கனடாவின் இடத்தை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் ஐயமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற இணையதளத்திற்கு சென்று பார்வையிடுங்கள்.